என்னாச்சு உனக்கு? பைத்தியமாண்ணா? ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு. சந்திரகாந்தாவுக்கு எவ்வளவோ கெடுதல் நடக்குது. அவன் மேல போய் குற்றச்சாட்டுகளா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ உன் கண்ணால பார்த்தல அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? அந்த அசுரனை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தா. அப்புறம் அவங்க அம்மாவை கொன்னுட்டான். தேஜா, நீயும் இதெல்லாம் நம்புறியா என்ன? நான் என் கண்ணால என்ன பார்த்தனோ அதை தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். தேஜா, இது ஒரு மாய நகரம். இங்க கண்ணால பாக்குறது கூட நம்மால நம்ப முடியாது. அது சரி, ஆனா ருச்சி அம்மா சந்திரகாந்தாவை தானே கை காட்டினாங்க. ஒருவேளை அவங்க வேற யாரையாவது கூட கை காட்ட நினைச்சுக்கலாம்ல? இருக்கலாம்ல. இல்ல, அப்படித்தான் நடந்திருக்கு. என் தோழி அப்படி பண்ணவே மாட்டா. பெத்தவங்களையே கொண்டிருக்க மாட்டா. தேஜா, நான் என்னை விட சந்திரகாந்தாவை ரொம்ப நம்புறேன். இப்ப இங்க நடந்தது எல்லாமே முழு பொய் தான். தெரியாதவங்க தான் பின் தொடர்ந்து வருவாங்க. நாம 2 பேரும் தான் ஒன்னாச்சு. நம்ம போற இடம் ஒண்ணு, வழியும் ஒண்ணு. அதாவது நீ எங்கேயோ, நானும் அங்கதான். எங்களுக்கு எங்க உயிரை பத்தி கவலை இல்ல. எங்களுக்கு எங்க பொண்ணை பத்தி தான் கவலை. இவதான் எங்களோட வாழ்க்கை. சூரிய நகரத்துக்கு வந்த ஆபத்து என்னாலதான் வந்துச்சு. நான் சூரிய நகரத்தை விட்டு எப்படி போவேன்? ஆபத்து சூரிய நகரத்துக்கு இல்லம்மா, உனக்கு தான் ஆபத்து. இல்லம்மா, நான் அப்படி போயிட்டேன்னா என் உயிரை விட மேல நேசிக்கிற உங்க உயிருக்கு ஆபத்து. இளவரசி அம்மாவோட சடலத்தை என்ன பண்றது? இந்த நிலைமையில இளவரசி அம்மாவும் சிறைச்சாலையில இருக்காங்க. இறுதி சடங்கு பண்றதுக்கு இப்போ ஆளே இல்லையே. எங்க அம்மாவோட இறுதி சடங்கையாவது என்ன செய்ய விட. சந்திரகாந்தா, அப்பா, நீங்க 2 பேரும் என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே. எனக்கு இப்ப யாரும் இல்ல. நான் இப்ப தனியா ஆயிட்டேன். நீங்க இப்ப திரும்ப வந்துருங்க. நான் உங்களை கொன்னதா சொல்றாங்க. நான் உங்களை எப்படி கொல்லுவேன்? நான் உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன். நான் எப்படி கொல்லுவேன்? அம்மா, திரும்ப வந்துருங்கம்மா. எங்களுக்கு எங்க உயிரை பத்தி கவலை இல்ல. எங்களுக்கு எங்க பொண்ணை பத்தி தான் கவலை. இவதான் எங்களோட வாழ்க்கை. நீங்க மதேஷி நகருக்கு போங்க. அங்க தேஜான உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. இல்ல சந்திரா, இல்ல சந்திரா, உன்னை விட்டுட்டு நான் அங்க போக மாட்டேன். நான் அப்பா சொல்றேன்ல, கேளுமா கொஞ்சம். சந்திரா! ஆமா, உங்களை நான் தான் கொன்னுட்டேன். எனக்கு பிரச்சனை இல்லாம இருந்திருந்தா நீங்க இங்க வந்திருக்க மாட்டீங்க. நான் பழி வாங்கணுன்றதுக்காக இப்படி செஞ்சா என்ன காப்பாத்துறதுக்காக தான் நீங்க வந்தீங்க. நான் தான் உங்களை கொன்னுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்னாலதான் நீங்க இப்படி. எல்லாம் என்னோட தப்புதான்.